ஆ ஓம் சாந்தி சிஸ்டர். ம். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். நேத்து சொன்ன 29 பாயிண்ட்லாம் சொல்லுங்க நேத்து பிரதர். சொன்ன பாயிண்ட்லாம் நேத்து சொன்ன பாயிண்ட்லாம் தாரணை பண்ணீங்களா? பண்ணணும் பிரதர். நல்லா இருந்துச்சு. ம். ஓகே. அந்த 5 ஸ்வரூப இதை வந்து நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அது நல்லா ஆமா. இருந்தது பிரதர். ம். சரி, இன்னைக்கு ம். ஆரம்பிக்கலாம். 29/6/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கொஸ்டின், குழந்தைங்களாகிய நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை சொல்ல முடியும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆசையை கொடுப்பதற்காக வந்திருக்காருன்னு சொல்லுங்க. இப்போது எல்லைக்குட்பட்ட ஆசைக்கான நேரம் முடிந்து விட்டது. அதாவது பக்திக்கான நேரம் முடிந்துருச்சு. இப்போது ராவண ராஜ்யம் முடிகிறது. உங்களை 5 விகாரங்கள் எனும் ராவணன் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணமுடையவர்களாக ஆக வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டால் கூட ஸ்திதி உயர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப சங்கம யுகத்தை புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்றாங்க. அப்ப இந்த நேரத்துலதான் ராவணனுடைய சிறையில நீங்க மாட்டிருக்கீங்க. ஆத்ம சீதைகள் நீங்க 10 தலை ராவணன் சொல்லப்பட்ட 5 விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், ஆணிடமும் பெண்ணிடமும் இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை எல்லாருக்குள்ளயும் இருக்கா ராவணன். அந்த ராவணனை ஆத்மாக்கள் சீதைகள் அவன்கிட்ட சிறைப்பட்டு இருக்கீங்க. இப்ப நான் அவன்கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், அதான் சிறை மீட்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. இது புருஷோத்தம சங்கம யுகமா இருக்குது. இந்த சமயத்துலதான் நீங்க விகாரங்கள்ல இருந்து விடுபட்டு புருஷோத்தமர்களா மாற வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துலதான் தந்தை வந்து இந்த காரியம் உங்களுக்காக செய்விக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், இறைவனை நினைக்கிறதுல எத்தனை வகை உள்ளது? பாபா நமக்கு என்ன படிப்பு கற்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஒன்று அபிவிபச்சாரி நினைவு, மற்றொன்று விபச்சாரி நினைவு. அவிவிபச்சாரி நினைவு அல்லது அவிவிபச்சாரி பக்தி தொடங்கும் போது முதலில் அனைவரும் சிவனின் பூஜை செய்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவர்தான். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். கற்பிக்கின்றார். என்ன கற்பிக்கிறார்? மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான படிப்பை கற்பிக்கின்றார். தேவதையிலிருந்து மனிதனாக ஆவதற்கு குழந்தைகளாகி உங்களுக்கு 84 பிறவிகள் ஆயிடுச்சு. பிறகு மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறதுக்கு 1 வினாடி ஆகிறது. நாம் பாபாவின் நினைவு அமர்ந்திருக்கிறோம் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அவர் நம்முடைய ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஒருவருடைய நினைவிலேயே இருங்கள் என்று யோகம் கற்றுக் கொடுக்கிறார். 84 பிறவிகளா நீங்க இப்படி பக்தியில இது பிறவி எடுத்திருக்கீங்க. அதுல துவாபர யுகத்துல இருந்து அபச்சார பக்தி, அபச்சார பக்தி அப்படின்னு 2 விதமா சொன்னார் பாத்தீங்களா? அபச்சார பக்தினா ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யறது. முதல்ல நம்ம நிராகார தந்தைக்கு மட்டும்தான் லிங்க ரூபமா வச்சு வடிவமைச்சு நம்ம வழிபட்டு வந்திருக்கோம். விக்ரமாதித்ய மகாராஜா தான் முதல்ல அந்த லிங்கத்தை வடிவமைச்சாரு. அவரை தொடர்ந்துதான் நம்ம பக்தி செய்து வந்திருக்கோம். முதல்ல ஒருத்தரை மட்டுமே நினைவு செய்தோம். பக்தி வந்து போக போக தேவி தேவதைகளையும் இறைவனா நினைச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அது அபச்சார பக்தியா போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப எப்படி ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யறோம் இல்லையா? அந்தனுடைய எஃபெக்ட் வந்து அவங்க துவாபர யுகத்துல கூட நமக்கு இருக்குது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப நம்ம தான் பக்தி ஆரம்பிச்சிருக்கோம். 84 பிறவிகள் இந்த சக்கரத்துல நீங்க சுத்தி வந்திருக்கீங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றாங்க. மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய படிப்பையும் பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நெக்ஸ்ட், குழந்தைகளாகிய நாம் எதை மறக்க வேண்டும்? பழைய உலகத்தின் விநாசத்திற்கு எது உதவி செய்யும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஹே ஆத்மாக்களே, ஹே குழந்தைங்களேன்னு பாபா கூப்பிடுறாங்க. தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விடுங்க. இப்ப நீங்க திரும்பி செல்லணும். இந்த பழைய உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போது இது இருக்க போறதே இல்ல. பழைய உலகத்தின் அழிவிற்காக தான் இந்த ஏவுகணைகள் போன்றவை உருவாக்கப்பட்டிருக்கு. இயற்கையின் சீற்றங்களும் உதவி செய்யும். கண்டிப்பாக விநாசம் ஆகத்தான் வேண்டும். நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. இதை ஆத்மா தெரிந்திருக்கிறது. இப்போது நாம் திரும்பி கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் பாபா கூறுகிறார், இந்த பழைய உலகம், பழைய தேகத்தை கூட விடணும். தேகம் உட்பட இந்த உலகத்தில் என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்துமே அழியக்கூடியதாகும். சரீரம் கூட அழியக்கூடியதாகும். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். திரும்பி செல்லாமல் புதிய உலகத்திற்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப இங்க விநாசம் நடக்க போகுது.
நீங்க இந்த தேகம் அழிய போது, சுத்தி இருக்க உலகமும் நீங்க கண்ணால எதெல்லாம் பாக்குறீங்களோ மொத்தமா விநாசமாக போதுதான், அழிய போகுது. அழியாதது 3 தான். ஒண்ணு ஆத்மா, பரமாத்மா, இன்னொன்னு இந்த உலக நாடகத்தின் சக்கரம். இது 3மே அனாதி அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கீங்க. இப்ப ஆத்மா வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அதனாலதான் பரமாத்மா இங்க வந்து இந்த வீட்டுக்கு போகணும். இந்த நேரம் புருஷோத்தம சங்கமமா இருக்குது. நீங்க இப்ப முயற்சி செய்து அங்க வந்துட்டீங்கன்னா புதிய உலகத்துக்கு உங்களால போக முடியும். ஏன்னா டிராமா இப்ப கலியுகத்துல இருந்து சத்தியுகம் திரும்ப போகுது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த நினைவுல இருந்தீங்கன்னா நீங்க பரந்தாமத்துக்கு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, இங்க விநாசம் நடக்க போகுது. அப்ப இங்க இருந்து புத்திய மொத்தமா விளக்குங்க, ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பதான் பாவ கர்மங்கள் அழியும். ஏன்னா 63 பிறவியா பாவ கர்மம் செய்திருக்கீங்க. முடிக்கணும்னாலும் தந்தையை நினைவு செய்யணும். அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்னாலும் அவர் நினைவு செய்யணும். அப்ப யோகா ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த நினைவு யாத்திரை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆமா, எல்லாமே உதவி செய்யுங்கிறாங்க. அறிவியலும் உதவி செய்யும், இயற்கையின் சீக்கிரங்களும் உதவி செய்யும் அந்த விநாசத்துக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், நாம் இப்பொழுது எந்த குணத்திலிருந்து எந்த குணத்திற்கு செல்ல வேண்டும் என பாபா சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து புருஷோத்தமர்களாக ஆவதற்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த தேவதைகள் வந்து புருஷோத்தமர்கள், அனைவரிலும் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் நிராகார தந்தை ஆவார். பிறகு மனித சிருஷ்டியில் வந்தோம் என்றால் இங்கே உயர்ந்தவர்கள் தேவதைகளா இருக்காங்க, அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் தெய்வீக குணமுடையவர்கள். பிறகு அவர்களேதான் அசுர குணமுடையவர்களாக ஆகுறாங்க. இப்போது அசுர குணத்திலிருந்து தெய்வீக குணத்திற்கு செல்லணும், சத்யுகத்திற்கு செல்லணும். யார் வந்து குழந்தைகளாகிய நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் கற்பிக்கிறீங்க. பாபாவின் செய்தியை மட்டும் கொடுக்கணும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆசையை கொடுக்க வந்திருக்கிறார். இப்போது எல்லைக்குட்பட்ட ஆசை முடிவடையுதுங்கிறாங்க பாபா. இது அசுர உலகமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க அசுர உலகத்துல இருந்து வந்திருக்கீங்க. இந்த விகாரங்களின் சிறையில இருந்ததுனால அசுர குணம் அசுர சம்ஸ்காரமா ஆகி போயிருக்கு உங்களுக்கு. நீங்க இப்ப சத்தியுகத்துக்கு போனோம்னா தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. தெய்வீக குணங்களை தாரணம் செய்து நீங்க சத்தியுகத்துக்கு போகணும். அதுக்குத்தான் தந்தை வந்து உங்களுக்கு ஞானம் குணம் சக்திங்கிற இந்த ஈஸ்வரனுடைய குணத்தை உங்களுக்கு இப்ப பயன்படுத்துறதுக்காக கொடுத்திருக்காரு. அந்த ஞானம் குணம் சக்திகளை நீங்க பயன்படுத்தி தான் உங்களுடைய சம்ஸ்காரத்தை நீங்க உருவாக்கிக்கிறணும். நீங்க எப்ப அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிட்டீங்களோ நீங்க சத்தியோகத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. எப்ப தந்தைக்கு சமமா ஆக முடியும் அப்படின்னு, நீங்க எப்ப தந்தைக்கு சமமாவீங்கன்னா நமக்கு அவ்வியத்த வழியில கேக்குறாரு இல்லையா அப்பா, நீங்க தந்தைக்கு சமமா மாறிடுங்க, அப்பதான் தந்தைக்கு நீங்க ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. நமக்கிட்ட அவர் கடன் தான் கொடுத்திருக்காரு, ஞானத்தையும் அவர் கடன் கொடுத்திருக்காரு, குணத்தையும் சக்தியும் எல்லாத்தையும் பயன்படுத்துங்கன்னு ஒரு அடமான பொருள் மாதிரி நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. அதை நம்மதுன்னு நினைக்க கூடாது. நமக்கு நல்ல குணம் வந்துருச்சு, நமக்கு நல்ல சக்தி வந்துருச்சு, நம்ம நல்ல ஞானவானா இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தந்தை கொடுத்த பொக்கிஷம், தந்தை கொடுத்த பிரசாதம், அத நம்முடையதுன்னு நினைக்க கூடாது. அப்ப நீங்க இந்த குணங்களை கடைபிடிச்சு பயன்படுத்தி நீங்க உங்க சம்ஸ்காரத்தை உருவாக்குங்கன்னு சொல்றாரு. அசுர சம்ஸ்காரத்துல இருந்து தெய்வீக குணத்தின் சம்ஸ்காரத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், மனிதர்கள் எதன் பிடியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாபா கேக்குறாங்க. அனைத்து மனிதர்களும் 5 விகாரங்கள் என்னும் ராவணனோட சிறையில இருக்கிறாங்க. பாபா புரிய வச்சிருக்காரு. அனைவருமே துக்கத்தை தான் அடைகிறாங்க. காய்ந்த ரொட்டி கிடைக்குது. பாபா வந்து அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து எப்போதும் சுகமுடையவராக மாத்துறாரு. பாபாவை தவிர வேற யாரும் மனிதனை தேவதையாக மாத்த முடியாது. நீங்க இங்கே மனிதனிலிருந்து தேவதையா மாறுவதற்காக அமர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்பதான் இந்த இடத்துலதான் பியூட்டிஷனா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்பாவை மேக்கப் மேனா வந்திருக்காரு. இப்ப என்ன, உங்களை மனிதனா இருந்திருக்கீங்க, உங்களை இப்ப நான் தேவதையா மாத்துறதுக்கு வந்திருக்கேன். உங்களை அலங்காரம் செஞ்சு இப்ப நான் தேவதையா மாத்த போறேன். எதை மாத்துவாரு? முதல்ல ஆத்மாவை மாத்துவாரு, ஆத்மாவுடைய சம்ஸ்காரத்தை மாத்துவாரு. அப்ப பியூட்டிஷன்ற இங்க விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அலங்கரிக்க கூடியவரா வந்திருக்காரு. சொல்லுவார் அப்பா, ஆக்காரியா இருக்கணும், நீங்க அலங்காரியா இருக்கணும், எப்பவும் அலங்கரிக்கப்பட்டவர்களாவே இருங்க அப்படிங்கறது சொல்றாரு இல்லையா. அப்ப அதுதான் இந்த சம்பந்தம். மனிதன்ல இருந்து வந்திருக்காரு பாபா. ஆமா ஆமா, பியூட்டிஷன் தானே. இப்ப மனிதர்களா அசுர குணமுடையவரா இருக்கும், நம்மள மாத்துறாருன்னா
மேக்கப் பண்ணி தானே மாத்துவாரு தேவதையா, குணங்களினால அலங்கரிக்கிறாரு. அதான் பியூட்டிஷியன். நெக்ஸ்ட், நாம் இறைவனை எப்படி மட்டுமே தெரிந்திருக்கிறோம், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை தெரியாமல் இருந்திருக்கிறோம் என பாபா என்ன கூறுகிறார்னா, குழந்தைங்களாகி உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை பாபா அவரே அமர்ந்து கூறுகிறார். நீங்கள் ஈஸ்வரன் பரமாத்மா என்று மட்டும்தான் சொல்றீங்க. அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. அவரை சத்குருன்னு சொல்லப்படுது. அகாலமூர்த்தி, இறப்பற்றவர் என்று சொல்லப்படுகிறது. உங்களை ஆத்மா மற்றும் ஜீவன் என்று சொல்லப்படுது. இந்த அகாலமூர்த்தி இந்த சரீரம் பிரம்மாவின் சரீரத்தில் எனும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் பிறவி எடுக்கிறதே இல்ல. எனவே அந்த அகாலமூர்த்தி பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், எனக்கென்று ரதம் கிடையாது, நான் குழந்தைகளாகி உங்களை எப்படி தூய்மையாக்குவேன், எனக்கு ரதம் வேண்டும் இல்லையா? அகாலமூர்த்திக்கும் சிம்மாசனம் வேண்டும். அழிவற்ற சிம்மாசனம் மனிதர்களுக்கு இருக்கிறது, வேறு யாருக்கும் கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிம்மாசனம் வேண்டும். அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா இங்கே வீட்டிருக்கிறதுன்னு பாபா சொல்றாங்க. அகால மூர்த்தின்னு சொல்றாரு. அகால மூர்த்தியான எனக்கு அழிவே கிடையாது, நான் ஆத்ம ரூபத்துல இருக்கேன். எனக்குன்னு தனிப்பட்ட ரதம் இல்ல, சிம்மாசனம், உடல் எதுவும் கிடையாது. நான் இந்த பிரம்மாவுடைய ரதத்தை ஆதாரமா எடுத்திருக்கேன். அவருக்கு புருவ மத்தின்னு ஒரு சிம்மாசனம் இருக்கு இல்லையா, புருவ மத்தி அப்படிங்கிற சிம்மாசனத்துல பிரம்மாவுடைய ஆத்மா இருக்குது. அவருக்கு பக்கத்துல நானும் போய் அமர்ந்துடுறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ஒரு உடம்புல 2 ஆத்மா இருக்குது. பிரம்மாவுடைய ஆத்மாவும் அங்கேயே இருக்குது, பரமாத்மாவும் அங்கேயே இருக்காரு. இப்படி இருந்துதான் உங்களுக்கு ஞானம் சொல்றதுன்றத புரிய வைக்கிறாங்க. அப்ப அகால மூர்த்தியா வந்திருக்காரு அப்ப அங்க. அப்ப இத வாடகைக்கு தான் எடுத்திருக்காரு. இவர் ஞானம் சொல்லி முடிச்சோன்னே அந்த சரீரத்துல இருந்து விடுபட்டு போயிருவார். பிரம்மா பாபாவுடைய சரீரத்துல பிரம்மா பாபா ஆத்மா மட்டும்தான் இருக்கும். இவர் ஞானம் சொல்றதுக்காக மட்டுமே வராரு அந்த சரீரத்துக்கு. அனைத்து மனிதர்களும் பாபாவை முழு மனதோடு எப்படியெல்லாம் அழைக்கிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அவர் பாபா அனைவருக்கும் தந்தையா இருக்கிறாரு. அவரை மகாகாலன்னு சொல்லப்படுது. அவர் மறுபிறவியில வர்றதே இல்ல. ஆத்மாக்களாகிய நீங்கள் மறுபிறப்புல வர்றீங்க. நான் கல்பத்தின் சங்கம யுகத்துலதான் வர்றேன். பக்தியை இரவு என்றும் ஞானத்தை பகல் என்றும் சொல்லப்படுது. இதை நன்றாக நினைவு செய்யணும். முக்கியமானது 2 விஷயங்கள், அல்ஃப் மற்றும் பே, அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தி ஆகும். பாபா ராஜ்யத்தை கொடுக்கிறார், மேலும் ராஜ்யத்திற்காக கற்பிக்கிறார். ஆகையினால் இதை பாடசாலைன்னு சொல்லப்படுது. பகவானுடைய மகா வாக்கியம், பகவான் நிராகாரமானவராக இருக்கிறார். அவருக்கும் கூட நடிக்க பாகம் இருக்க வேண்டும். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்யாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள் என்று பாபா கூறுகிறார். ஹே பகவான், ஹே விடுவிக்கரே, ஓ இறை தந்தையே என்று அனைவரும் முழு மனதோடு அழைக்கிறாங்க. ஏன்னா அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையா இருக்கிறாரு. கண்டிப்பா எல்லையற்ற சுகத்தை தான் கொடுப்பார். எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட சுகத்தை கொடுக்கிறார். யாருக்கும் தெரியவே இல்லை. இப்போது பாபா வந்திருக்கிறார். குழந்தைங்களே, மற்ற தொடர்புகளை துண்டித்து விட்டு தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. ஞானம்ங்கிறது இங்க பகலா இருக்குது, பக்திங்கிறது இரவா இருக்குது. இந்த பக்தியில எல்லாருமே இறைவனை வாருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எப்படிலாம் கூப்பிடுறாங்கன்னு சொன்னாரு, காட்ஃபாதர், ஜெகோவா, குதா, அப்படி அல்லா, பரமபிதா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஏக இறைவனை மட்டுமே கூப்பிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியுறது இல்ல அவர் நிராகாரமா இருக்காரு அப்படிங்கிறது. ஆனா அப்ப குழந்தைங்களான நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. யார் இந்த விஷயங்கள்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தந்தை படிப்பினை கொடுக்கறாரு. அதன் மூலமா ராஜ்ய பதவியை அடையிறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பாபா புதிய வீடு பழைய வீடை பற்றி சொல்லி இருக்கிறது என்ன, தேவி தேவதைகளாகிய நீங்கள் புதிய உலகத்துல இருக்கிறீங்க என்பதையும் பாபா கூறியிருக்கிறாரு. அங்கே அளவற்ற சுகம் இருக்குது. அந்த சுகத்தை அளவிடவே முடியாது. புதிய வீட்டில் எப்போதுமே சுகம் இருக்குது, பழையதுல துக்கம் இருக்குது. ஆகையினாலதான் பாபா குழந்தைங்களுக்காக புதிய வீட்டை உருவாக்குறாரு. குழந்தைகளோட புத்தியின் தொடர்பு புதிய வீட்டிற்கு சென்று விடுது. இது எல்லைக்குட்பட்ட விஷயம். இப்போது எல்லையற்ற தந்தை புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க.
இப்ப புதிய வீடு பழைய வீடு ரெண்டும் சொல்றாரு. பழைய வீடுதான் இந்த கலியுகம், துக்கதாமமா இருக்குது. பழைய வீடு இத்து போய் கிடக்கு. இங்க எல்லா மனிதர்களுமே துக்கம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. மொத்தமாவே துக்கதாமமா மாறி போயிருச்சு இந்த கலியுகம். இப்ப இந்த பழைய வீட்டுல இருந்து புத்தியை விலக்கிட்டு நீங்க சத்தியுகத்து பக்கமா உங்க புத்தியை திருப்புங்க அப்படிங்கறத சொல்றாரு. சத்தியுகத்து பக்கமா புத்தியை திருப்புனீங்கன்னா அங்க அளவற்ற சுகம் இருந்துச்சு, நீங்க அப்படித்தான் வாழ்ந்தீங்க, இப்ப மறுபடியும் அங்க போக போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சுகதாமமா இருந்துச்சு, எல்லையற்ற சுகமுடையவரா இருந்தீங்க, எல்லையற்ற ஆஸ்திய தந்தை கொடுக்க வந்திருக்கேன், அரை கல்பத்துக்கு நீங்க சுகபோகமா வாழ போறீங்க, எந்த வித துக்கமும் அங்க ஏற்பட போறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, துக்க கர்த்தா சுக கர்த்தா, துக்கங்களை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். அப்படித்தான் இறைவனுக்கு மகிமை இருக்குது. அதத்தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு அப்பா. பழைய வீட்டை நினைவு செய்யாதீங்க, புது வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு. நாம் எந்தெந்த யுகத்தின் பக்கமும் பார்க்கலாம், எந்த யுகத்தை சாட்சியாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பழைய உலகத்துல என்னவெல்லாம் பாக்குறீங்களோ அவை சுடுகாடா ஆக போகுது. இப்போது சொர்க்கம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. நீங்க சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. கலியுகத்தின் பக்கமும் பார்க்கலாம், சத்யுகத்தின் பக்கமும் பார்க்கலாம். நீங்கள் சங்கம யுகத்தில் சாட்சியாக இருந்து பார்க்கிறீங்க. கண்காட்சியில் அல்லது அருங்காட்சியத்தில் வருகிறார்கள் என்றால் அங்கேயும் சங்கம யுகத்தில் நிற்க வைத்து விடுங்க. இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்யுகம், நாம் இடையில் இருக்கின்றோம். பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. அங்கே மிகவும் குறைந்த மனிதர்களே இருக்கிறாங்க. வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் வர்றதில்ல. நீங்கள் மட்டுமே முதல்ல வர்றீங்க. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. 3 தான் பிரிக்க சொல்லியிருக்காரு. கலியுகத்தை ஒரு சைட வச்சுக்கோங்க, சத்தியுகத்தை ஒரு சைடு வச்சுக்கோங்க, சென்டர்ல சங்கம யுகத்தை உருவாக்குங்க. எல்லா மனிதர்களும் கூட்டு வந்து சங்கம யுகத்துல நிக்க வைங்க. இந்த பக்கம் பாருங்க கலியுகமா இருக்குது, இந்த பக்கம் பாருங்க சத்தியுகமா இருக்குது. கலியுகத்துல முழுக்க முழுக்க துக்கமா இருக்குது, ஆனா சத்தியுகத்துல உங்களுக்கு சுகபோகமா வாழ போறீங்க. இப்ப நீங்க நிக்கிற இடம் சங்கம யுகமா இருக்குது. தந்தை வந்து இங்கதான் அந்த சத்தியுகத்துக்கு தகுதி உடையவரா ஆக்குறாரு. நீங்க அதனால தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கறத சொல்லி புரிய வைங்க அப்படிங்கறத சொல்றாரு. கூடவே சத்தியுகத்துல மிகவும் குறைந்த மனிதர்கள் தான் வாழ போறாங்க. இங்க கலியுகத்துல 800 கோடி 850 கோடி கிட்ட போயிட்டாங்க. இவ்வளவு மனிதர்கள்லாம் வந்து சத்தியுகத்துல வாழ வர மாட்டாங்க. வெறும் 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்துல வராங்க. போக போக மனிதர்கள் அதிகரிக்கிறாங்க. 2 கோடி வரைக்கும் போறான்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி சத்தியுகத்துல 2 கோடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப குறைவான மனிதர்கள் தான். 850 கோடி எங்க இருக்கு, 2 கோடி மனிதர்கள் எங்க இருக்காங்க? அப்ப குறைவான மனிதர்கள் தான் தகுதியுடையவரா ஆகுறாங்க. அதனால நீங்க புருஷார்த்தம் பண்றதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்குது, நீங்க செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா குறைவான மனிதர்கள் வரும்போது, குறைவான மனிதர்கள் வராங்க அப்படின்னா அங்க போட்டி இல்லாம இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஈஸியா முயற்சி செஞ்சு போகலாம் இல்லையா? அதுக்காக சொல்றாருப்பா. எல்லா மனிதர்களுமே வரப்போறது இல்ல. தர்ம பிதாக்கள் தர்ம இதெல்லாம் மற்ற தர்மத்தினர்லாம் இங்க சத்தியுகத்துல வர முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. சன்னியாசிகள் வந்து எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா வந்து எங்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க, சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கன்னு சொல்லவில்லை. பரந்தாமம் இனிமையான வீடுன்னு சொல்லப்படுது. எல்லாம் சொல்லிருக்காங்களாம், எங்களை இனிமையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். ஆனா வந்து சாந்தி தாமம்னு மென்ஷன் பண்ணல, அவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி வந்து பரந்தாமம் இனிமையான வீடு. இப்ப நம்ம வீட்டுக்கு செல்லணும், அதனை வந்து முக்தி தாமம்னு சொல்லப்படுது. அதுக்காக தான் சன்னியாசிகள் போன்றோர் அதற்கான படிப்பை வந்து கொடுக்கறாங்க. அவங்க சுகதாமத்தின் ஞானம் கொடுக்க முடியாது, அவர்கள் விடுதலை மார்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க பாபு. விடுதலை மார்க்கம்ங்கிறாங்க பாபு. ஆமா, விடுதலைனா முக்தி மார்க்கம் தான், அதான் சொல்றாங்க. அப்படி அப்ப சன்னியாசிகளுக்கு சுகம்னா என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு தேவை அந்த அமைதி மட்டுமே. அப்ப முக்தி தாமத்துக்கு போறதுக்கான வழியை சொல்லி தராங்க. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. முக்தி தாமம்ன்றது ஆத்மாக்களின் சொந்த வீடு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது இல்ல. அது சாந்தி தாமமா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு இடத்த பத்தியோ அந்த விஷயத்த பத்தி நமக்கு தெரிஞ்சாதானே அந்த இடத்துக்கு போக முடியும். எதுவுமே தெரியாம வெறும் முயற்சி மட்டும் செய்துட்டு இருக்கறதுனால போக முடியுமா? முடியாது இல்லையா அப்படிங்கறத சொல்ற. இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, முக்தியும் இருக்குது, ஜீவன் முக்தியும் இருக்குது. டிராமா இப்படித்தான் சுத்தி வந்திருக்குது. ஜீவாத்மாக்கள் எப்பவும் உடல் இழந்துட்டாங்கன்னா உடலோடு தான் இருக்கணும் அப்படிங்கறத புரிய வைக்கிற.
பரமாத்மா ஒருத்தர் தான் உடல் எடுக்க முடியாது. மற்ற எல்லாருக்குமே அவரவர்களுக்கான உடல் இருக்குது, அவரவர்களுக்கான நடிப்பு இருக்குது. அவங்க மொத்தமா போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, லீனம் ஆயிடுவோம், நாங்க போய் ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாயி மறைஞ்சு போயிடுவோம், கரைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாம் கரைய முடியாது. இங்க யாரும் ஆத்மாக்கள் எப்பவுமே இருக்கதான் முடியும். அவங்க சைத்தன்யமானவர்கள், அழிவற்றவர்கள் அப்படிங்கிறதுனா அப்பா இப்ப நமக்கு சொல்லும் போதுதான் புரியும். நம்மளுமே நம்பிட்டு தானே இருந்தோம் ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிடுவோம் அப்படி இப்படின்னு. இப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. விதையாகிய பாபாவை என்னவென்று சொல்கிறோம்? அவர் எப்போது வருவதாக சொல்கிறார்? எந்தெந்த தர்மம் எவ்வப்போது வருகிறது என்று குழந்தைங்களாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. மனித சிருஷ்டி எனும் மரத்துல முதல்ல அடித்தளம் உங்களுடையதாக இருக்குது. விதையை விருட்சபதினு சொல்லப்படுது. விருட்சபதியாகிய நான் மேலே இருக்கிறேன். எப்போது மரம் ஒரேடியாக உளுத்து போயிடுதோ அப்போது நான் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறேன். ஆலமரம் மிகவும் அதிசயமான மரமாகும். ஆதாரம் இல்லாமல் மற்ற மரம் முழுவதும் நிற்கிறது. இந்த எல்லையற்ற மரத்துல கூட ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் இல்லை, மற்ற அனைத்து தர்மங்களும் நிற்கின்றன அப்படிங்கிறாங்க பாபா. ஏற்கனவே ஆலமரத்து உதாரணம் நிறைய தடவை பார்த்துட்டோம்ல. இப்ப ஆமா, அப்பா விதை ரூபமா இருக்காரு. இந்த ஆலமரத்தின் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. இப்ப ஆலமரத்தோட அந்த இது தண்டு பகுதி இல்லாம போயிருக்கு. அது போல இப்ப தந்தை விதை மற்ற தர்மங்கள் வேர்கள் நிக்கிறாங்க. ஆமா, மற்ற கிளைகள் மட்டும்தான் இருக்குது. நடுவுல இருக்க அந்த தண்டு பகுதி இல்ல, அது இத்து போயிருக்கு. இப்ப தந்தை விதையா இருக்கேன் இப்ப புது மரத்தை உருவாக்குறேன். அது பழைய மரம், இது புதிய மரம். தந்தை விதை இப்ப மறுபடியும் விதை நடுறாரு. நம்ம எல்லாம் வேர் பகுதியில உட்காந்துருக்கோம் பிராமணர்கள். நம்ம மூலமா தான் இந்த தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கறத சொல்றாரு. மூலம் நானா இருக்கேன், நீங்க வேர் பகுதியா இருக்கீங்க. தண்டு இப்ப வரப்போகுது. நாம் புது உலகத்துல எந்த மாதிரி நடிப்பை நடிக்கிறோம், பழைய உலகத்துல எந்த மாதிரி நடிப்பை நடிக்கிறோம்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நீங்கள் மூலவதன வாசியா இருந்தீங்க, இங்க நடிப்பை நடிக்க வந்திருக்கிறீங்க. குழந்தைங்களாகி நீங்க முழு சக்கரமும் நடிப்பை நடிக்க கூடியவங்க. ஆகையினால அதிகபட்சம் 84 பிறவிகள், குறைந்தபட்சம் ஒரு பிறவி ஆகும். மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டாங்க. அது கூட யாருக்கு இருக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாது. நீங்க 84 பிறவி எடுக்கிறீங்கன்னு பாபா குழந்தைங்களாகி உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. முதல்ல நீங்கள் என்னிடம் இருந்து காணாமல் போய் விடுறீங்க. சத்யுக தேவதைகள் தான் முதல்ல இருக்கிறாங்க. அந்த ஆத்மாக்கள் எப்பொழுது இங்கே நடிப்பை நடிக்கிறார்களோ அப்பொழுது மற்ற ஆத்மாக்கள் எங்கே சென்று விடுகின்றன. இதை கூட நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துல இருக்கிறாங்க. எனவே சாந்தி தாமம் தனியானது இல்லையா? மற்றபடி உலகம் இதுதான். நடிப்பு இங்கே நடிக்கிறார்கள். புதிய உலகத்தோட சுகத்தின் நடிப்பு, புதிய உலகத்துல சுகத்தோட நடிப்பான். பழைய உலகத்துல துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டியதா இருக்குது. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த உலக நாடக மேடையில நீங்க எல்லாம் நடிகர்களா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப இந்த புதிய உலகத்துல நீங்க தேவி தேவதைகளா வாழ்ந்திருக்கீங்க. அப்ப அங்க சுகத்தின் பார்த்து பண்ணீங்க. இங்க நரகத்துல அவங்களையும் இறங்கி வரும் போது மற்ற தர்மத்தினரோட கலந்து வாழ்றீங்க. இங்க துவாபர யுகத்துல இருந்து வாம மார்க்கத்துல விகார வழியில வந்ததுனால இது துக்கத்தின் நடிப்பு நடிக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றேன். இப்ப தந்தை மறுபடியும் உங்களை இப்ப அந்த தூய்மையான நடிப்பு நடிக்கிறதுக்கு, சுகமான நடிப்பு நடிக்க வைக்கிறதுக்கு இப்ப அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான படிப்பு கொடுத்துட்டு இருக்கேன் தந்தை அப்படிங்கறத சொல்றாரு. கூடவே சாந்தி தாமம்ன்றது தனிப்பட்டதா இருக்குது. நீங்க தேவி தேவதா தர்மத்துல நீங்க இந்த சத்தியுகத்துல வாழ வரும்போது, சத்தியுக திரேதாயுகத்துல மற்ற தர்மத்த ஆத்மாக்கள்லாம் சாந்தி தாமத்துல இருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சிருக்கீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு. நெக்ஸ்ட், உலகில் எந்த மனிதனும் எதை தெரிந்திருக்கவில்லைன்னு பாபா கேக்குறாங்க. சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை உலகத்துல எந்த மனிதனுமே தெரிஞ்சிருக்கல. படைப்பவரை பற்றியும் தெரிஞ்சிருக்கல, படைப்பினுடைய முதலிடை கடைசியை பற்றியும் தெரிஞ்சிருக்கல. ஒரு பாபாவைத்தான் ஞான கடல்னு சொல்லப்படுது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானம் எந்த சாஸ்திரத்திலையும் இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், பிறகு இது மறைந்து விடுது. சத்யுகத்துல இது இருக்கிறதே இல்ல. பாரதத்தின் பழமையான ராஜயோகம்னு பாடப்பட்டிருக்கு. பாட்டில் கூட ராஜயோகத்தின் பெயர் வருது. பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தின் ஆசையை கொடுக்கிறார். மற்றபடி படைப்பில் இருந்து ஆசி கிடைக்க முடியாது. ஆசி படைப்பவர் தந்தையிடம்தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க.
படைப்பவர் மற்றும் படைப்பை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனுடைய முதல் இடைக்கடை உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. படைப்பவர் தந்தையா இருக்காரு, இந்த முழு உலகமும் படைப்பா இருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க இங்க. படைப்பு மற்றும் படைப்பவர் ரெண்டு விஷயத்த சொல்றாரு. அதான் தெரிஞ்சிருக்கல, சிருஷ்டி மனிதர்கள் வந்து எதையுமே தெரிஞ்சிருக்கலங்கிறாரு பாபா. படைப்பவரை பற்றியும் தெரியல, படைப்பினுடைய முதலிடை கடை பற்றியும் தெரியல, இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துதுன்னு தெரியல, எதுவுமே அவங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. சாஸ்திரத்துல சங்கம யுகத்துல சாஸ்திரத்திலயும் சொல்லப்படல, எதுலயுமே சொல்லப்படல. சங்கம யுகத்துல நீங்க மட்டும் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ஞானம் சத்தியுகத்துல கூட கிடைக்க போறது இல்ல, சங்கம யுகத்துல மட்டுமே கிடைக்குது. சங்கம யுகத்துல மட்டுமே கிடைக்குது. எல்லைக்குட்பட்ட படைப்பை பற்றியும் எல்லையற்ற படைப்பை பற்றியும் பாபா கூறியிருக்கிறது என்ன? ஒவ்வொரு மனிதனும் படைப்பவனா இருக்கானாம். குழந்தைகளை படைக்கிறான். அவன் எல்லைக்குட்பட்ட பிரம்மா, இவர் எல்லையற்ற பிரம்மா. அவர் நிராகார தந்தைகளின் ஆத்மாக்களின் தந்தை. அவர் லௌகீக தந்தை ஆவார். பிறகு இவர் பிரஜாபிதா ஆவார். பிரஜாபிதா எப்போது இருக்க வேண்டும்? சத்யுகத்திலா இல்லை புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு பிரஜாபிதா எப்பவும் புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கணும், சத்தியுகத்துல இவர் ஒருபோது இருக்க போறது இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா பிரஜைகளை இங்கதானே உருவாக்குறோம், இங்கதான் பிரஜைகளை உருவாக்குறோம். அங்க வந்து இந்த பிரஜைகளை உருவாக்குனதனுடைய பலனைத்தான் அனுபவிக்க போறதுதான் சத்தியுகமும் திரேதாயுகமும். மற்றபடி இங்கதான் அப்பா வந்து நம்மள குழந்தைகளை தத்தெடுத்து பிரஜைகளை உருவாக்குறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆமா, எல்லா மனிதர்களுமே வந்து குழந்தைங்களை படைக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எல்லைக்குட்பட்ட படைப்பாளிகள் அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க இவர் வந்து எல்லையற்ற பிரம்மாவா இருக்காரு. நெக்ஸ்ட் இது எல்லையற்ற குடும்பமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு யுகங்களின் கால அளவையும் மரத்தின் ரகசியத்தை பற்றியும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என பாபா எப்படி பதிலளிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, சத்தியுகம் எப்ப வருது என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் சத்தியுகம் கலியுகம் போன்றவற்றை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஆக்கிட்டாங்க. ஒரு யுகம் வந்து 1650 ஆண்டுகள் பாபா புரிய வைக்கிறாரு. 84 பிறவிகளின் கணக்கு கூட வேண்டும். நாம் எப்படி இறங்குகிறோம் என்று ஏணிப்படியின் கணக்கு கூட வேண்டும் இல்லையா? முதல்ல அடித்தளத்துல தேவி தேவதைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் வர்றாங்க. பாபா வந்து மரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறாரு. பாபாவை தவிர வேறு யாருமே கற்றுத்தர முடியாது. இந்த படம் போன்றவற்றை எவ்வாறு உருவாக்கினீர்கள் என்று உங்களை கேட்பாங்க. யார் கற்றுக் கொடுத்ததுன்னு பாபா எங்களுக்கு காட்சியில காட்டினாரு. பிறகு நாங்கள் இங்கே உருவாக்குறோம்னு சொல்லுங்க. பிறகு பாபா தான் இந்த ரதத்தில் பிரம்மாவின் சரீரத்தில் வந்து இப்படி எல்லாம் செய்யுங்கள்னு சரி செய்யறாரு, அவரே சரி செய்கின்றார்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கல்ப விருட்ச மரத்தை உதாரணமா சொல்றாரு. இப்ப நீங்க தேவி தேவதைகள் தண்டு பகுதியில இருக்கீங்க, தண்டு பகுதியில இருந்துதான் இந்த கிளைகள்லாம் உருவாகி இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த சக்கரத்தையே அப்ப அந்த கல்ப விருட்ச மரத்துல உதாரணமா சொல்றாரு. விதை தந்தையா இருக்காரு, வேர்ல பிராமணர்கள் இருக்காங்க, தண்டு பகுதியில தேவதைகள் இருக்காங்க. அந்த தண்டுல இருந்துதான் வந்ததுதான் மற்ற தர்மத்தினர்கள் அப்படிங்கறது சொல்றாங்க. புத்தர், பௌத்த தர்மம், இஸ்லாமிய தர்மம், சீக்கிய தர்மம், கிறிஸ்தவ தர்மம், இது எல்லாமே கிளைகளா இருக்குது. அப்ப ஆரம்ப வேர்லதான் இந்த பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்யப்படுது. இந்த புது மரத்தின் புது உலகத்தின் ஸ்தாபனை எங்க நடக்குது? வேர்ல நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. வேருங்கிறது தான் இந்த சங்கம யுகம். ஆமா, இத வந்து யாரு உங்களுக்கு இதெல்லாம் இந்த படத்தெல்லாம் யார் கொடுத்தது, இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்டா, எங்களுக்கு வந்து பிரம்மாவோட சரீரத்துல சிவபாபா தான் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், மனிதர்கள் ஷியாம் சுந்தரின் அர்த்தத்தை ஏன் புரிந்து கொள்ளவே முடியல? ஆனா கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி சொல்லப்படுகிறது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியல. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு புரிந்து கொள்ள முடியலையா மனிதர்களால? இவர் வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார், அப்போது தூய்மையாக இருந்தார், பிறகு கிராமத்து சிறுவனாக மாறினார். ஆகையினால் அவரையே ஷியாம் சுந்தர்னு சொல்கிறாங்க. இவர்தான் முதல்ல வர்றாரு, அவர்தான் இப்படி ஆகிறாரு, இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, ஷியாம் சுந்தருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, ஷியாம்னா கருப்பா இருக்கவர், சுந்தர் அப்படின்னா வெள்ளையா இருக்கக்கூடியவங்க.
அவரு கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்துல வாழும் போது வெள்ளையா இருந்தார், தூய்மையா இருந்ததுனால வெள்ளையா இருந்தாரு. அதனால அப்படி வெள்ளையா காமிச்சிருக்காங்க. சுந்தரம்ன்ற பேரு, சுந்தர் அப்படிங்கிற பேரு இருக்குது அவருக்கு. அவரே இந்த விகாரத்தின் வழியில தூய்மையற்று போனதுனால கருப்பா மாறிட்டாரு அப்படிங்கறத சொல்லுவாங்க. வெள்ளையா இருக்கதான் அந்த ஸ்ரீநாத் கோயில்னு சொல்லுவாரு. இந்த கருப்பா இருக்கிறது வந்து பூரி ஜெகநாதர் கோயில். அது ரெண்டுமே ஷியாம் சுந்தரின் அடையாளம் இப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. கருப்பு வெள்ளைக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த தூய்மையற்ற நிலை வந்து கருப்பாக்கிறது, தூய்மையான நிலை உங்களை வெள்ளையா ஆக்கிறது. அது வந்து மனிதர்கள் புரிஞ்சுக்க முடியலங்கறாங்க பாபா. ஆமா, இதுல கூட தெரியல. இப்ப அப்பா கூட நம்ம என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, பியூட்டிஷியன் கருப்பா மாறி போயிட்டோம், இப்ப மறுபடியும் வெள்ளையா மாத்த வந்திருக்காரு அப்பா. நெக்ஸ்ட் ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் யார் யாரை திட்டுறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது, இது கூட யாருக்குமே தெரியல. பாரதம் என்பதையும் மறந்து இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. நான் பாரதத்தில் தான் வருகிறேன். பாரதத்தில் தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, அது இப்போது மறைந்து விட்டது. நான் மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகிறேன். முதலில் ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் தான் இருக்குது. இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்குது. புதிய புதிய இலைகள், மடாலயங்கள் பின்னால் வரும்போது அழகாகி விடுது. பிறகு கடைசியில் மரம் முழுத்து போன நிலையை அடையும் போது வந்து நான் வருகிறேன். யதாகி ஆத்மா தன்னையும் தெரிந்திருக்கவில்லை, பாபாவையும் தெரிந்திருக்கவில்லை, தன்னையும் திட்டிக் கொள்ளுகிறது, பாபா மற்றும் தேவதைகளையும் கூட திட்டிக் கொள்ளுகிறது. சமோ பிரதானமாக எதுவும் புரியாததாக ஆகும் போது நான் வருகிறேன். பழைய உலகத்தில் தான் நான் வர வேண்டி உள்ளது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப மொத்தமாவே மரம் உளுத்து போயிருச்சு. அங்கங்க கிளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ இலைகள்லாம் இருக்குது, அதுதான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. இந்த புதிய ஆத்மாக்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்கள சொல்றாங்க அப்பா. கொஞ்சம் கொஞ்சம் புதுசா வந்த ஆத்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தூய்மை நிலை இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் வெளிப்படையா ஒரு பிரகாசமா தெரியுறாங்க. ஒரு இந்த இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, இப்ப புதுசா வந்த ஆத்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் வசதி வாய்ப்போட எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபேமஸா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றாங்கப்பா புதுசா வந்த இலைகள் பூக்கள் அப்படின்னு. அப்ப மொத்தமா மரம் உடுத்து போயிருச்சு. இந்த நேரம் தான் வந்து நான் புது மரத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியதா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. யார் மூலமா ஸ்தாபனை செய்யறாரு? நம்ம மூலமா தான் ஸ்தாபனை செய்யறாரு, டிகேஸ் மூலமா. நம்மளையும் திட்டிக்கிறோம், அப்புறம் பாபாவையும் திட்டுறோம், தேவதைகளையும் திட்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா.